90.8 நம் அழகப்ப பல்கலை சமுதாய வானொலி. காரைக்குடியின் முதல் வானொலி நம் அழகப்ப பல்கலை சமுதாய வானொலி. வள்ளலாரின் வாழ்வும் வாக்கும் எனும் தலைப்பில் சொற்பொழிவு ஆற்ற புலவர் மாமணி விருது, கண்ணதாசன் விருது, வீரகவி முடியரசனார் விருது, பாரதி பணிச்செல்வர் விருது, தமிழ்நாடு சன்மார்க்க சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் மற்றும் நம் சிவகங்கை மாவட்ட சன்மார்க்க சங்கத்தின் தலைவர் புலவர் மெய்யாண்டவர் ஐயா அவர்கள் நம் சமுதாய வானொலி நேயர்களுக்காக சொற்பொழிவை ஆற்ற இணைகிறார். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும். மதமான பேய் விடியாதிருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். உன்னை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேளே. தன்முகத்துய்யமணி உன்முகச் சைவமணி ஷண்முக தெய்வமணியே. ஷண்முக தெய்வமணியே. வானார்ந்த பொதியின் இசை வளர்கின்ற மதியே. மன்னிய மூவேந்தர்கள் தமடி வளர்ந்த மகளே. தேனார்ந்த தீஞ்சுனைசால் திருமாலின் குன்றம் தென்குமரியாயிடை நற்செங்கோல் கொள் செல்வி. காணார்ந்த தேனே கற்கண்டே நற்கணியே. கண்ணே கண்மணியே அக்கட்புலம் சேர்த்தேவி. ஆனாத நூற்கடலை அழித்தருளும் அமிழ்தே. அம்மே நின் சீர் முழுதும் அறைதல் யார்க்கெளிதே. அன்னை தமிழை வணங்கி அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி பேசுகிற வாய்ப்பை நல்கிய அழகப்பா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முதலான அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கினுடைய கனிவும் பணிவும் நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய சமுதாயம் மேம்பட வேண்டுமென்றால் வள்ளல் பெருமானை போன்றவர்கள் வாழ்வை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பிறந்த காலம் 1823 5/10. கருணையில ஆட்சி கடிகி ஒழிக என்று ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தை கண்டு வெருண்டும் மருண்டும் அவர் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை. அவருடைய தந்தையார் ராமையா பிள்ளை, தாயார் சின்னம்மையார். இந்த சின்னம்மையார் 6வது மனைவியாவார். கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற திருமருதூர் என்கிற திருவூரிலே பிறந்தவர்தான் வள்ளல் பெருமான். அவருடைய அன்னையார் எப்படி 6வதாக அமைந்தாரோ அதை போல இவர் 5வது பிள்ளை. சபாபதி, பரசுராமர், சுந்தராம்பாள், உண்ணாமுலை இந்த 4 பேர் பிறக்கிறார்கள். அதற்கு பிறகு 10 ஆண்டுகள் அவர்களுக்கு குழந்தை பேரே இல்லை. ஒரு நாள் ஒரு சிவயோகி வருகிறார். வந்தவுடனே சின்னம்மையார் அவரை வரவேற்று அற்புதமான உணவை அவர்களுக்கு அளித்து மகிழ்கின்றார். உணவு உண்டு மகிழ்ந்த அந்த சிவயோகியார், உங்கள் வீட்டிலே சிவனொருளாலே ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது என்று சொல்லிச் செல்கிறார்கள். வெளியே சென்றிருந்த ராமையா பிள்ளை இங்கே உள்ளே வருகிறார். அன்னையார் அந்த செய்தியை அவருக்கு தெரிவிக்கிறார். கொஞ்ச காலம் கழித்து ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறந்த அன்று மருதூரிலே மழை பொழிந்ததாம். வறண்டு கிடந்த புல்வெளியெல்லாம் சோலைவனமாக மாறியதாம். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமான குழந்தைதான். அந்த குழந்தையினுடைய பெயர்தான் ராமலிங்கம் என்பது. இந்த பெயரிலே ஒரு சிறப்பு உண்டு. வைணவத்தையும் சைவத்தையும் இணைக்கிற பெயர். ராமன் என்பது வைணவத்தை சொல்லுகிற ஒரு கடவுளை குறிக்கிற, திருமாலை குறிக்கிற பெயர். அதேபோல் சிவன் என்பது லிங்கம் என்று சொல்லுகிற அந்த அடையாளத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு சிவம் என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம். அப்படிப்பட்ட அந்த அற்புதமான பெயரை அந்த குழந்தைக்கு இட்டு வழங்குகிறார்கள்.
சிறு வயதிலேயே ராமையா பிள்ளை இறந்து போகிறார். இந்த குழந்தையை வளர்க்கிற, இந்த எல்லோரையும் வளர்க்கிற பொறுப்பு மூத்த மகனாகிய சபாபதிக்கு வந்து சேர்கிறது. அவர் சபாபதி முதலியாரிடத்தில் தமிழ் படிக்கிறார். காஞ்சிபுரம் சபாபதி முதலியார்னு பேர் அவருக்கு. சபாபதி என்ற ராமலிங்கருடைய அண்ணன் சபாபதி முதலியார் என்ற தமிழ் புலவரிடத்திலே தமிழ் பயில்கிறார். பயின்று அதன் மூலமாக தமிழ் புலமை பெறுகிறார். சின்னக்காவணம் என்ற ஊரிலே இருந்து கிளம்பி வாழ்க்கை நடத்துவதற்காக சென்னைக்கு வந்து சேருகிறார்கள். சென்னையிலே 7 கிணற்று தெருவிலே வசிக்கிறார்கள். எல்லோரையும் படிக்க வைக்கிறது போலே ராமலிங்கத்தையும் படிக்க அனுப்புகிறார். இவரே முதல் ஆசானாகவே பயிற்சியை தொடங்குகிறார். ஆனால் ராமலிங்கருக்கு படிப்பிலே நாட்டமில்லை. சரி, நம்மிடத்திலே படிக்க மாட்டான் போலிருக்கிறதே என்று கருதி சபாபதி அவர்கள் தன்னுடைய ஆசானாகிய சபாபதி முதலியாரிடத்திலே சேர்த்து பார்க்கிறார்கள். அவனுடைய இயல்பான பிறவி அறிவை கண்டு இவனுக்கு நான் கற்பிக்க இயலாதப்பா, இவன் இயல்பாகவே கருவிலே திருவுடையான் என்று சுற்றுகிறார் சபாபதி முதலியார் அவர்கள். அந்த நிலையிலே அவர் மீண்டும் இவன் சொல்ல கேட்க மாட்டேன் என்கிறான் என்று சொல்லி அவன் ஒழுங்காக பள்ளிக்கு செல்லாவிட்டால் சாப்பாடு கொடுக்காதே என்று தன் மனைவி பாப்பம்மாளிடத்தில் தெரிவிக்கிறார். பாப்பம்மாள் என்பவர்தான் சபாபதியினுடைய துணைவியார், வள்ளலாருக்கு அண்ணியார். இந்த வள்ளலாருங்கிற பெயர் பிறகு வருகிறது. அந்த அண்ணியார் ராமலிங்கத்தின் மேல் அதீத பற்றுடையவர். கடைசி குழந்தை தன்னுடைய குழந்தையைப் போலவே பாவிக்கிறார். தாயாகவே இருந்து அவரை வளர்க்கிறார். அந்த சூழலில் தன்னுடைய கணவருடைய சொல்லையும் மறுக்க முடியாது. தன்னுடைய அந்த கொழுந்தனாயிருக்கிற அந்த ராமலிங்கத்தையும் காப்பாற்றியாக வேண்டும் என்கிற சூழலில் அவர் நாள்தோறும் வீட்டினுடைய புறக்கடை வாயிலாக சென்றவருக்கு உணவு கொடுத்து வருகிறார். இந்த சூழலிலே தந்தையாருடைய நினைவு நாள் வருகிறது. நினைவு நாள் வருகிற நேரத்திலேயும் நீ வீட்டை விட்டு வெளியே என்று சொன்னதினாலே அண்ணனுடைய கட்டளை கிணங்க அவர் வெளியே இருக்கிறார். அப்பொழுது இவருக்கு தன்னுடைய தம்பியை வெளியேற்றி விட்டோமே என்று வருந்துகிறார். எல்லோரும் உணவு உண்ட பிறகு வழக்கம் போல அண்ணியார் அவர்கள் உணவு படைக்கிறார்கள். பிறகு அண்ணனிடத்திலே சொல்லுகிறார், நான் இனிமேல் ஒழுங்காக பள்ளிக்கூடம் போகிறேன் என்று சொல்லுகிறார். பள்ளிக்கூடம் போகிறேன் என்று சொன்னாலும் கூட அவருக்கு அதில் ஈடுபாடில்லை. பிறகு அவருக்கு ஈடுபாடு இல்லாத காரணத்தால் மேலே எனக்கு ஒரு மாடியிலே ஒரு அறை ஒதுக்கி தர வேண்டும் என்று கேட்கிறார். அப்படி அறை ஒதுக்கி தந்ததுன்னா அங்கே நாள்தோறும் ஒரு நிலைக்கண்ணாடியை வைத்து கொண்டார். அந்த நிலைக்கண்ணாடியிலே நாள்தோறும் முருகனோடு பேசுகிற பழக்கத்தை அவர் மேற்கொண்டார். அவர் தன்னுடைய வாக்கினாலே சொல்லுகிறார், 3 என்று சொல்லுகிறார். அப்போ 9 வயதிலே அவருக்கு என்ன வருகிறதாம், முருகனுடைய அருளாற்றலால் அவர் அறிவை பெறுகிற ஒரு சூழலை பெறுகிறார். அந்த அறிவை எங்கே பெறுகிறார்? சென்னையிலே ஆர்ப்பரிப்பு நிறைந்த ஊர், ஆரவாரம் நிறைந்த ஊர், எல்லா மக்களும் திரிந்தும் வளர்ந்தும் வாழ்கின்ற ஊர். ஆனால் அக்காலத்தில் அது அமைதியான ஊராக இருந்திருக்க வேண்டும். இன்றைக்கும் அந்த பகுதியில் கோவிந்தப்ப நாயக்கன் தெருவுக்கு பக்கத்தில் அந்த கந்தகோட்டம் என்கிற ஒரு அற்புதமான ஊர் இருக்கிறது. அந்த கந்தகோட்டத்திலே தான் நம்முடைய வள்ளல் பெருமானை முருகப்பெருமான் ஆட்கொள்ளுகிறார். அப்படி அவர் பாடுகிற பாட்டுத்தான் தெய்வமணி மாலை. முதல் பாடல் திருவோங்கு புண்ணிய செயலோங்கி அன்பருள் என்று தொடங்குகிற பாடல். நான் இந்த கடவுள் வாழ்த்து பாடிய பாடலும் அந்த தெய்வமணி மாலையிலே உள்ள பாடல்தான். அப்படி பாடுகிற பொழுதே பன்னீர் சிறு விருத்தத்திலே பாடத் தொடங்கிவிட்டார். அப்படி பாடி வருகிற பொழுது அவர் தம்முடைய வாக்கினாலே நிறைய பாடல்களை பாடினார். வளர்ந்து வருகிறார். சிறுபிராயத்திலே ஒரு நாள் அண்ணன் சபாபதிக்கு உடல்நலமின்றி போகிறது. அவர் சென்னையில் முத்தியாலுப்பேட்டை என்கிற பகுதியில் லிங்கிச்செட்டி தெருவில், இன்றைக்கு அது மறைமலையடிகள் நூலகம் என்று விளங்குகிறது, அங்கே சென்று பெரிய புராண சொற்பொழிவு ஆற்றி வருகிறார் அவருடைய அண்ணன். ஒரு நாள் இவருக்கு உடல்நலம் குன்றிய காலத்தில் தன் தம்பியை அழைத்து, அப்பா நீ போய் பெரிய புராணத்தை படித்து காட்டு விட்டி வா என்று சொல்லி அனுப்புகிறார். ராமலிங்கரும் செல்லுகிறார். பெரிய புராணத்திலே உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்கிற அந்த முதல் பாடலை நீண்ட நேரம் சொற்பொழிவாற்றுகிறார். அந்த பாடலை கேட்டு அங்கே இருந்த பக்தர்கள் மகிழ்ச்சியில் ஆழ்கிறார்கள். வீட்டிற்கு வருகிறார். வந்தவுடனே மீண்டும் சபாபதி போகிற பொழுது, ஏன் உங்கள் தம்பியை அனுப்பலாமே, ரொம்ப நன்றாக பேசுகிறாரே என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். திரும்ப அவர் பெரிய புராணம் பேசுகிற அந்த கல்வி பணி தொடங்குகிறது. தமிழ் பயிலும் பணி, தமிழ் சொல்லும் பணி ரெண்டும் ஒன்றாகவே தொடர்கிறது. அதாவது கருவிலே திருவுடையான், பள்ளியிலே பயிலாதவர். எப்படி கம்பர் எந்த பல்கலைக்கழகத்தின் பயிலாமல் பயின்றாரோ அதைப்போல ராமலிங்க வள்ளலாரும் பள்ளியிலே பயிலாமலே ஓதாது உணர்ந்த பெரியவராக விளங்கினார். 9 வயதிலே சிறு வயதிலே தெருவிலே விளையாடி திரிந்த என்னை ஆட்கொண்டார் என்று பேசுகிறார். வள்ளல் பெருமான் ஒரு
வாழ்ந்த இடங்கள் 1825 முதல் 1858 வரை சென்னையிலே வாழ்கிறார். 1858 முதல் 1867 வரை கருங்குடியிலே வாழ்கிறார். 1867 முதல் 1870 வரை வடலூரிலே வாழ்கிறார். 1870ஆம் ஆண்டிலே மேட்டுக்குப்பத்திலே வாழ்கிறார். அங்கேதான் அவர் திருமாளிகை என்கிற ஒரு பகுதியை அமைத்து திருமாளிகை திருத்தாளிட்டு கொண்டு மறைகிறார் என்று வரலாறு சொல்லுகிறது. இதில் முக்கியமான பகுதி என்னவென்று சொன்னால், இந்த வாழ்கின்ற ஊர்களில் அவர் செய்த பணிகள், அவர் வெளியிட்ட நூல்கள் ஒழிவில் ஒடுக்கம், தொண்டமண்டல சதகம், மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், அருளிய பாடல்கள் 6 திருமுறைகள். இவர் நிறுவிய நிலையங்கள் 3. சன்மார்க்க சங்கம். இந்த சன்மார்க்க சங்கம் என்பது நம்முடைய கௌதம புத்தர் கண்ட சங்கம் என்ற சொல்லை ஏற்றுக்கொண்டு எல்லா சமயங்களையும் உள்ளடக்கிய சன்மார்க்க சங்கமாக அவர் மாற்றுகிறார். சன்மார்க்க நெறி உய்வித்திட வேண்டும் என்று சொல்லுகிறார். கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக சன்மார்க்க நெறியை சார்ந்து வாழ்வீர் என்று பேசுகிறார். இந்த மண்ணிலே இருக்கிற சமூக மூட பழக்க வழக்கங்கள், ஜாதி கோட்பாடுகள், சமய கோட்பாடுகள் இவற்றையெல்லாம் விலக்கிவிட்டு எல்லோருக்கும் ஏற்ற ஒரு நெறிதான் சன்மார்க்க நெறி என்று கண்டவர் வள்ளல் பெருமான். அப்படி சங்கம் மட்டும் அமைக்கவில்லை. வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன், வீடுதோர் இறந்தும் பசியரா வெற்றரை கண்டுளம் படைத்தேன் என்று அவர் பாடுவார். அதைப்போல உலகமெல்லாம் பசியினாலே வாடுகிற மக்களைக் கண்டு, உயிர்களைக் கண்டு உள்ளம் துடித்தார், கசிந்தார், மனம் உருகினார். அதன் வாயிலாக அவர் கண்ட ஒரு அற்புதமான நிலையம்தான், நிறுவனம்தான் சத்திய தர்மசாலை. வடலூரிலே 3 அமைப்புகளை அவர் உருவாக்கியிருக்கிறார். முதலாக அவர் கண்டது சன்மார்க்க சங்கம், கூடுகிற இடம். அதில் யார் கூட வேண்டும், யார் யார் உயிர்களை கொல்லாமல் வாழ்கிறார்களோ, யார் யார் உயிரிறக்கம் பற்றி வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் சன்மார்க்கிகள் என்று அவர் கருதினார். அந்த வகையிலே அவர் தர்மசாலையை 1867 உருவாக்கினார். இப்பொழுது நாம் ஒன்றை நினைவிலே கொள்ள வேண்டும். 1869 பிறந்த அண்ணல் காந்தியடிகள் இந்திய விடுதலை போருக்கு தயாராகிற பொழுது அவர் குஜராத் மாநிலத்திலே சபர்மதியிலே ஒரு ஆசிரமம் கண்டார். அந்த ஆசிரமத்தில் நாள்தோறும் உணவு வழங்க வேண்டும். அவர் ஒரு அற்புதமான பழமொழியை சொல்வார். இன்றைக்கு வைத்திருந்தால் அது ஈட்டு, நாளை இருந்தால் அது திருட்டு என்று சொல்வார். அன்றாடம் வருகின்ற நன்கொடை பொருள்களை கொண்டு அங்கே எல்லோருக்கும் உணவு வழங்கிய பழக்கம் காந்தியடிகளுக்கு உண்டு. ஒரு நாள் மாலை உணவுப் பொருள்கள், அரிசி, பருப்பு, கீரை போன்ற உணவுப் பொருள் வகைகளெல்லாம் வாராமல் காலம் கடந்தது. உடனே ஊழியர்கள் கேட்டார்கள். காந்தியடிகள் சொன்னார், இன்னும் சற்று நேரத்தில் வந்துவிடும் என்று சொன்னார். இது நம்முடைய தேசப்பிதா காந்தியடிகள் வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. அதைப்போல ராமலிங்க வள்ளலாராக எப்பொழுது மாறுகிறார் என்று சொன்னால், வாடிய பயிரைக் கண்டு வாடி, பசியரா வெற்றரை கண்டுளம் பதைத்து, கருணை கொண்டு தர்மசாலை அமைத்து வடலூரிலே நாள்தோறும் அணையா அடுப்பு மூட்டி எல்லோருக்கும் உணவு வழங்குகிற பழக்கத்தை தொடங்கி வைத்தார். இன்றும் காலை, மதியம், இரவு என்று 3 வேளையும் உணவு வழங்கப்படுகிறது. அந்த உணவு பசிக்கு இடுகிற உணவு, ருசிக்கு இடுகிற உணவில்லை. அது தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் வீட்டிலே சாப்பிடுகிற சாம்பார் சோறு, கெட்டி குழம்பு சோறு, ரசம் சோறு என்று அதை குறிப்பிட்டு விட முடியாது. பசியை போக்குவதற்காக இடுகின்ற உணவாகவே நாம் அதை கருத வேண்டும். அந்த வகையிலே அணையா அடுப்பு மூட்டி 3 வேளையும் இடையறாது உணவு வழங்கி கொண்டே இருப்பார்கள். அந்த சூழலில் ஒரு நாள் எப்படி காந்தியடிகளுடைய சபர்மதி ஆசிரமத்துக்கு பொருள்கள் வரவில்லையோ அதைப்போல இங்கேயும் வரவில்லை. அடிகளாரை போய் பார்த்து கேட்கிறார்கள், ஐயா, இன்றைக்கு நாளைய உணவிற்கு இன்னும் பொருள்கள் வரவில்லையே என்று சொல்லி வாய் மூடுவதற்குண்டு அங்கே கட்டை வண்டியிலே அரிசி, பருப்பு, காய்கறிகள் என்று வந்து இறங்கிவிட்டன. மிகப்பெரிய வியப்பு என்னவென்று சொன்னால், இன்றைக்கும் அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் மே மாதம் வள்ளலார் இசை விழாவிலே கலந்து கொள்ளப் போகிற பொழுது அரிசி மூட்டைகள் அங்கே திடலிலே இருக்கும், மைதானத்தில் அப்படியே சேர்த்து வைத்திருப்பார்கள். இன்றைக்கு இப்பொழுது அதை கிடங்கிலே வைத்து பாதுகாக்கிறார்கள். நிரந்தரமாக அரிசி, பருப்பு, வாழைக்காய் தரன்று நிறைய வரும். அவருடைய வாழ்க்கையிலேயே அவர் மேற்கொண்ட தர்மம் அன்னதானம்தான்.
பசியாற்றுவித்தல், அதைத்தான் அவர் வள்ளல் பெருமான் சொல்லுகிறார் என்பதை சொல்லி அவர் சொன்ன ஒரு பாடலை உங்களுக்கு நினைவூட்டி நான் இந்த உரையை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று இறைவனை அவர் கண்டறிந்தார். ஆதியும் அந்தமுமில்லா அரும்பெரும் ஜோதிதான் அருட்பெருஞ்சோதி என்று அவர் கண்டறிந்தார். மணிவாசக பெருமான் அரும்பெரும் ஜோதி என்று சொன்னதை அருட்பெருஞ்சோதி என்று மாற்றினார். ஒளி வழிபாடை இந்த மண்ணுக்கு தந்தவர் வள்ளல் பெருமான். எல்லா மதங்களிலும் ஒளி இருக்கிறது, பேரொளி பிழம்பே இறைவன் என்பதை சொன்னவர். அதனாலே தான் அவர் அருமையான மந்திரத்தை சொன்னால், அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி என்கிற ஒரு மந்திரத்தை உருவாக்கினார். அந்த மந்திரத்தின் உட்பொருளாக என்ன சொன்னார் தெரியுமா? தனிப்பெருங்கருணையே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று அவர் கண்டறிந்தார். ஏழைகளை காத்து அவர்களுக்கு பசியாற்றுவித்தலே உண்மையான வழிபாடு என்று சொன்னார். திருமூலர் அதை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இறைவன் திருவடியிலே நீங்கள் சென்று வணங்குவதை விட ஏழைகள் வயிறுக்கு உணவிட்டு பாருங்கள், அது உங்கள் மனதை குளிர வைக்கும், அதுவே இறைவனையும் குளிர வைக்கும் என்ற கருத்துப்பட ஒரு பாடலை கூட பாடியிருக்கிறார். இட்டுப்பார் உண்டவர்கள் இன்புற்றிருக்கையிலே தொட்டுப்பார் உண்ணெஞ்சை தோன்றும் இன்பம் என்பது பாவேந்தர் வாக்கு. ஆகையினாலே அவருடைய முக்கியமான பணி என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழ்கிற அத்துணை உயிர்களும் பசியற்று வாழ வேண்டும், பசி நீங்கினால்தான் அறிவு வரும், சிந்தனை மலரும் என்கிற கோட்பாடு அவருக்கு உருவானது. அதை நெறியாக சமூக நெறியாக மாற்றி காட்டினார். நூல்களை பதிப்பித்தார். எல்லோரும் படிக்க வேண்டும் என்று கருதினார். ஜாதி மத பேதமின்றி எல்லோரும் அவருடைய சங்கத்துக்கு வரலாம். ஒரே ஒரு கட்டுப்பாடு, எல்லோருமே தாவர உணவு உண்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். யாரும் இறைச்சி உண்ணக்கூடாது. புலால் மறுத்தல் கொல்லான் புலாலையும் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்பது வள்ளுவருடைய வாக்கு இல்லையா? அதை நெறிப்படுத்தியவர், அதை வாழ்ந்து காட்டிய பெருந்தகை வள்ளல் பெருமான். அதனால்தான் அவர் கேட்கிறார், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கெல்லாம் நாம் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கதையும் எங்கனும் நான் சென்றே எந்தை எனது அருப்புகளை ஏம்பியிட வேண்டும், தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவனனை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே என்று வேண்டுவார். அவருடைய நோக்கம் இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் இரக்கம் காட்ட வேண்டும், அந்த உயிர்கள் படுகிற துன்பத்தை எல்லாம் நீக்க வேண்டும், அதற்கு இறையாற்ற துணை உரிய வேண்டும் என்கிற செய்தியை சொல்லி, வள்ளலார் வாழ்வும் வாக்கும் நீண்ட செய்திகளை கொண்டது, நிரம்ப செய்திகளை கொண்டது என்பதை கூறி இத்தோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. வள்ளலாரின் வாழ்வும் வாக்கும் எனும் தலைப்பில் உரையாற்றிய புலவர் மெய்யாண்டவர் ஐயா அவர்களுக்கு நம் சமுதாய வானொலி 90.8 நன்றிகள்.